செயின்ட் விஜிலியஸ் ஆஃப் ட்ரெண்ட் 4ஆம் நூற்றாண்டுல ரோமைல உள்ள ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்திருக்காரு. இவருடைய சகோதரர்களான கிளவுடியன் மற்றும் மெகோரியன் 2 பேருமே புனிதர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருடைய உயர்கல்விய ஏதென்ஸ் நகர்ல கற்றிருக்காரு. அப்போ விஜிலியாஸ் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்தும் இவருடைய எளிமையான வாழ்க்கையை பார்த்து பலரும் முன்மாதிரியா இவரை பின்பற்றி இவரை போல எளிமையாவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கல்வி கற்றதுக்கு பிறகு குருமடத்துல சேர்ந்து குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. ஒரு கட்டத்துல ட்ரெண்ட் நகருடைய ஆயரா பொறுப்பேற்றிருக்காரு. ஆயரா பொறுப்பேற்றதும் தன்னுடைய மறைமாவட்டத்துல கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ஆலயங்களை கட்டியிருக்காரு. அதுல சாண்டா மரியா மெகோரி சர்ச் ரொம்பவே பிரபலம். மிலன் நகர ஆயராக இருந்த அம்ப்ரோஸ் விஜிலியாஸ அக்கறையோடு வழி நடத்தினதாகவும் சொல்லப்படுது. விஜிலியாஸ் தன்னுடைய மறைமாவட்டத்தில் உள்ள பகுதிகளுக்கு கால்நடையாவை போய் நற்செய்தி பணி ஆற்றியிருக்காரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் சாடன் அப்படிங்கிற வேற்றுமத கடவுளை வணங்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. விஜிலியாஸும் அவருடைய 2 சகோதரர்களும் அவருடன் ஒரு குருவும் சேர்ந்து இந்த மக்களிடையே போய் நற்செய்தி பணி ஆற்றியிருக்காங்க. விஜிலியாஸ் ஒரு நாள் திருப்பலியை முடிச்சதுக்கு பிறகு இந்த சாடன் அப்படிங்கிற வேற்றுமத கடவுளுடைய சிலையை தூக்கி ஆற்றுக்குள்ள போட்டிருக்காரு. இதனால கோபமடைந்த அந்த சிலையை வணங்கக்கூடிய மக்கள் விஜிலியாஸ கல்லால் அடித்து கொலை செஞ்சிருக்காங்க. ஜூன் 26 செயின்ட் விஜிலியாஸ் ஆஃப் ட்ரெண்ட் ஃபீஸ்ட் டே.